அடுத்த பெரிய விஷயத்தை பற்றிய யோசிக்கும் இந்த உலகில் சில சமயங்களில் ஒரு விஷயத்தை அடையாளமா மாத்தியதை மீண்டும் கண்டுபிடிப்பதுதான் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. நோக்கியா 1100 மீண்டும் வருகிறது. ஒரு பரம்பொருளா அல்ல, ஒரு துணிச்சலான அறிக்கையா? அசல் ஹியூமன்பர்ட் ப்ராட் ஒரு போன விட மேலானது. அது மில்லியன் கணக்கானர்களுக்கு ஒரு துணையா இருந்தது. அதன் அழிக்க முடியாத தன்மைக்கும் அற்புதமான பேட்டரி ஆயுளுக்கும் பேர் போனது. 350 மில்லியனுக்கும் அதிகமான யூனிட்கள் விற்று வரலாற்றிலேயே அதிகம் விற்பனையான போனாக இது மாறியது. இப்போது HMD குளோபல் அதை மீண்டும் கொண்டு வருகிறது. பழைய நினைவுகளையும் எளிமைக்கான வளர்ந்து வரும் தேவையையும் பயன்படுத்தி புதிய நோக்கியா 1100 முடிவில்லாத அம்சங்களை பற்றியது அல்ல, அது அர்த்தமுள்ள தொடர்பை பற்றியது. அது என்பது எப்போதும் சிறந்தது என்ன கருத்தை இது சவால் செய்கிறது. வாழ்க்கையை உட்கொள்ளாமல் அதுக்கு துணையாக இருக்கும் ஒரு கருவியை வழங்குகிறது. இந்த அறிவிப்பு தொழில்துறையை உலுக்கியது. ஒரு எளிய போனோ இன்னும் உற்சாகப்படுத்த முடியும் என்பதை நிரூபித்தது. ஹியூமன்பர்ட் நீடிச்சுழைப்பு, நம்பிக்கை மற்றும் அணுகல் ஆகியவற்றை குறிக்கிறது. தொழில்நுட்பம் நமக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதையும் நாம் தொழில்நுட்பத்திற்கு சேவை செய்யக்கூடாது என்பதையும் நினைவூட்டுது. இந்த புதிய பதிப்பு அதன் வேர்களை மதிக்கும். அதே வேளையில் ஆண்டின் அத்தியாவசிய அம்சங்களை மட்டுமே ஒருங்கிணைக்கிறது. புராண கதை மீண்டும் பிறந்துள்ளது. ஒரு புதிய தலைமுறைக்கு ஊக்கமளிக்க தயாராக உள்ளது. புதிய நோக்கியா 1100 என்பது கண்ட காலத்தையும் நிகழ்காலத்தையும் ஒன்றிணைப்பதில் ஒரு தலை சிந்த படைப்பு. அதன் பழக்கமான வட்டமான வடிவம் மற்றும் தொடு விசைகள் உடனடியாக பழைய நினைவுகளை தூண்டுகின்றன. இருப்பினும் ஒரு தெளிவான 3.8 இன்ச் வண்ண திரை மற்றும் மறுசுழற்சி செய்யப்பட்ட பொருட்கள் போன்ற நவீன தொடுதல்கள் அதை இப்போதைய காலத்துக்கு கொண்டு வருகின்றன. அடையாளமான டார்ட்லெட் மீண்டும் வந்துள்ளது, மேலும் பிரகாசமாகவும் திறமையாகவும் அத்தியாவசிய ஸ்மார்ட் அம்சங்கள் சேர்க்கப்பட்டுள்ள ஒரு அடிப்படை வலை உலாவி, மேப்ஸ் மற்றும் ஒரு எளிய குரல் உதவியாளர். ஆனால் ஆப் ஸ்டோர் இல்ல, முடிவில்லாத தொந்தரவுகள் இல்ல. உங்களுக்கு தேவைப்படும் போது மட்டும் கருவிக. இந்த போன் கீட்டான்களின் ஆரம்பகால நம்பத்தன்மையையும் இன்றைய எதிர்பார்ப்புகளையும் இணைக்கிறது. அதிகம் என்று அதிகம் என்ன மனநிலையை இது நிராகரிக்கிறது. தொழில்நுட்பம் அமைதியாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்க முடியும் என்று முன்மொழிகிறது. ஹிண்டன் 1100 என்பது தங்க தொழில்நுட்பத்தை கட்டுப்படுத்த விரும்புபவர்களுக்காக, அதனால் கட்டுப்படுத்தப்பட விரும்புபவர்களுக்காக அல்ல. அதன் மிகப்பெரிய அம்சம் அதை கீழே வைத்துவிட்டு நிஜ உலகில் வாழும் சுதந்திரம். இது காலமற்றது, ஆனாலும் இன்றைய காலத்துக்கு சரியாக பொருந்துகிறது. எளிமை மறுவரையறை செய்யப்பட்டு எளிமைதான் நோக்கியா 1100 கவர்ச்சியின் இதயம். அதன் இன்டர்பேஸ் சுத்தமானது, உள்ளுணர்வுடன் சூடியது மற்றும் மின்னல் வேகமானது. மறைக்கப்பட்ட மெனுக்கு இல்ல, கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்ல. முக்கிய திரையில் முக்கியமானது மட்டுமே காட்டப்படும். நேரம், தேதி, சிக்னல், பேட்டரி. பிசிக்கல் கீபேட் டைப்பிங்கை திருப்திகரமாகவும் துல்லியமாகவும் ஆக்குறது. இது டச் ஸ்கிரீனில் இருந்து ஒரு புத்துணர்ச்சியுடன் மாற்றம். தனிப்பயனாக்கப்பட்ட OS மெலிதாவும் திறமையாகவும் உள்ளது. சில விஷயங்களை மிக சிறப்பாக செய்வதில் கவனம் செலுத்துகிறது. இது உடனடியா பூட்டாகிறது, சீராக இயங்குது மற்றும் நம்ப முடியாத பேட்டரி ஆயுள வழங்குது. சமூக ஊடகங்கள் இல்லை, தொடர்ச்சியான அறிவிப்புகள் இல்லை, தூய தொடர்பு மட்டுமே. ஹியூமன்பர்ட் உங்கள் நேரத்தையும் கவனத்தையும் மதிக்கிறது, உண்மையான உரையாடல்களையும் இருப்பையும் ஊக்குவிக்கிறது. பலருக்கு இது ஒரு வரம்பல்ல, இது ஒரு விடுதலை. இது தொடர்ச்சியான இணைப்புக்கு பதிலா நல்வாழ்வுக்கான ஒரு நனவான தேர்வு. நோக்கியா 1100 என்பது ஒரு நோக்கமுள்ள குறைவான கவனச்சிதழல் கொண்ட வாழ்க்கைக்கான ஒரு கருவி. அசல் 300 பேட்டரி புகழ் பெற்று இப்போது அது மீண்டும் வந்துள்ளது மற்றும் சிறந்தது. மாடல் ஒரு உயர்திறன் கொண்ட பேட்டரியை கொண்டுள்ளது, ஆனா அது உண்மையான ரகசியம் செயல்திறன். இலகுர OS மற்றும் குறைந்த சக்தி கொண்டரை 3 நாட்கள் வரை ஸ்டாண்ட் பை மற்றும் ஒரு வாரத்துக்கும் மேலான வழக்கமான பயன்பாட்டை அர்த்தப்படுத்துகின்றன. இனி சார்ஜர் பற்றிய கவலை இல்லை. பயணம், வேலை அல்லது கவலையின்றி விளையாடுங்க. கிராமப்புற பயனர்களுக்கு, முதியவர்களுக்கு அல்லது ஒரு பேக்கப்பா
இந்த நம்பகத்தன்மை ஒரு உயிர்நாடி. நீண்ட கால பேட்டரி ஆயுள் என்பது வெறும் பழைய நினைவுகள் மட்டுமல்ல, அது ஒரு நடைமுறை நன்மை. ஒரு போனின் வேலை உங்களுக்கு தேவைப்படும் போது தயாராக இருக்க வேண்டும் என்பதை இல்ல நிரூபிக்கிறது. பேட்டரி ஆயுளில் இது ஒரு உண்மையான சாம்பியன். அசல் டீமல் வரல கேமரா இல்ல, ஆனா 2020 அது அத்தியாவசியம். புதிய மாடலில் ஒரு ஒற்றை நேரடியான 8 மெகாபிக்சல் கேமரா உள்ளது. ஆடம்பரல்ல, செயல்பாடு மட்டுமே. விரைவான புகைப்படங்க, QR குறியீடுகளை ஸ்கேன் செய்தல் அல்லது வீடியோ அழைப்புகளுக்கு இது சரியானது. கேமரா போன போலவே எளிமையானது. சுட்டிக்காட்டு படமெடு முடிந்தது. ப்ரோ மோட்ஸ் இல்ல, பல்டர்கள் இல்ல, உங்களுக்கு தேவைப்படும் மட்டும். இது அனைவருக்கும் அணுகக்கூடியது. சிக்கலை சேர்க்காமல் போனின் பயன்பாட்டை மேம்படுத்துகிறது. கேமரா ஸ்பெஸ் பற்றியது அல்ல, அது நடைமுறைத்தன்மை பற்றியது. தும்ஹின் பஹட்ரின் உணவுக்கு உண்மையான ஒரு நவீன கருவி. E25 நிலைத்தன்மை அத்தியாவசியமானது. நோக்கியா டீன்வல்லபண்ட் ஒரு உதாரணமாக முன்னுதாரணமா உள்ளது. அதன் உடல் மறுசுழற்சி செய்யப்பட்ட பிளாஸ்டிக் மற்றும் அலுமினியத்தால் ஆனது. சுற்றுச்சூழலுக்கு உகந்த பேக்கேஜிங்குடன் வடிவமைப்பு நீண்ட ஆயுளை ஊக்குவிக்கிறது. பயனர் மாற்றக்கூடிய பேட்டரி, எளிதான பழுதுபார்ப்பு மற்றும் மலிவான உதிரி பாகங்கள். இது ஒருமுறை பயன்படுத்தி தூக்கி எறியப்படும். சீல் செய்யப்பட்ட ஸ்மார்ட் போன்களுக்கு முற்றிலும் மாறுபட்டது. ஆற்றல் திறன் என்பது அதன் வாழ்நாள் முழுவதும் குறைந்த கார்பன் தடயத்தை குறிக்கிறது. கவனத்துடன் சூடிய தொழில்நுட்ப பயன்பாட்டை ஊக்குவிக்கிறது. டிஜிட்டல் கழிவுகள் மற்றும் ஆற்றல் தேவையை குறைக்கிறது. கண்டுபிடிப்போம் பொறுப்பும் கைகோர்த்து செல்ல முடியும் என்பதுக்கு இது ஒரு ஆதாரம். நீங்கள் சொந்தமா வைச்சிருக்க மகிழ்ச்சியாக இருக்கும் ஒரு போன். ஃபீச்சர் போன் சந்த காலியாக இல்லை. ஜியோபோன் மற்றும் சாம்சங் குரு வலுவான போட்டியாளர்கள். ஜியோபோன் ஆப்ஸ் மற்றும் 4G குறைந்த விலையில் வழங்குகிறது. ஆனா அது குழப்பமானதாகவும் மெதுவாகவும் இருக்கும். சாம்சங் குரு நீடிச்சுழைக்கும் மற்றும் எளிமையானது, ஆனா ஸ்மார்ட் அத்தியாவசிய அம்சங்கள் இல்லை. நோக்கியா 100 தனித்து நிற்குது. பழைய நினைவுகள், பிரீமியம் உருவாக்கம் மற்றும் சரியான அம்சங்கள். இது மலிவானது அல்ல, ஆனா இது மிகவும் சிந்தனையுடன் வடிவமைக்கப்பட்டு இது பயன்பாடு மற்றும் எளிமைக்கு இடையில சமநிலைப்படுத்துகிறது. ஒரு ஆன்மாவின் தொடுதலுடன். ஒரு அடிப்படை போன விட அதிகமா விரும்புபவர்களுக்கு சுவினல் ரீடு ஒரு தெளிவான தேர்வு. இது ஒரு சிறந்த, மிகவும் இனிமையான அனுபவம். நோக்கியா தில்லம்ரன் பார்வையாளர்கள் பலதரப்பட்டவர்கள், மாணவர்கள், வல்லுநர்கள், பெற்றோர்கள் மற்றும் குறைந்தபட்சவாதிகள். இது தொழில்நுட்பத்தை விரும்பாதவர்களுக்காவோ அல்லது பட்ஜெட்டில் இருப்பவர்களுக்காவோ மட்டுமல்ல, இது டிஜிட்டல் சமநிலையை தேடும் எவருக்கும். சமூக ஊடகங்களில் இல்லை, முடிவில்லாத அறிவிப்புகள் இல்லை, அழைப்புகள், டெக்ஸ்ட்கள் மற்றும் அத்தியாவசிய கருவிகள் மட்டுமே. போன் இருப்பையும் நோக்கமுள்ள பயன்பாட்டையும் ஊக்குவிக்கிறது. பெரிய பொத்தான்கள், எளிய மெனுக்கள் மற்றும் தெளிவான ஒலி அனைத்து வயதினருக்கும் அணுகக்கூடிய ஆக்குது. டார்லட் மற்றும் நம்பகமான பேட்டரி நடைமுறை தொடுதல்கள். இது ஒரு பேக்கப்பா, ஒரு குழந்தையின் முதல் போனாக அல்லது ஒரு பயண துணையாக சரியானது. ஹட்டன் 100 என்பது குறைவு என்பது அதிக என்று நம்புபவர்களுக்கா. இது மறைந்து போக தொழில்நுட்பம் வாழ்க்கையை மையப்படுத்த அனுமதிக்கிறது. குறைவானதை நேசிப்பது அதன் சரியான அடையாளத்தை இங்கே காண்கிறது. நோக்கியா 100 மறுவருகை ஒரு தயாரிப்பு அறிமுகத்தை விட மேலானது. இது ஒரு கலாச்சார மாற்றம். எளிமையான, அதிக நோக்கமுள்ள தொழில்நுட்பத்துக்கு ஒரு பெரிய சந்தை உள்ளது என்பதை அதன் வெற்றி நிரூபிக்கிறது. போட்டியாளர்கள் பின்தொடர் முயற்சிக்கின்றனர், ஆனா ஹந்துவர்மன் நம்பகத்தன்மை மற்றும் மரபுக்கு ஈடு கொடுப்பது கடினம். இது பீச்சர் பொங்கலை பிரீமியம் நன்கு வடிவமைக்கப்பட்ட சாதங்களா மறுவரையறை செய்கிறது. வெறும் மலிவான மாற்றுகளா அல்ல, இன்னும் ஒரு புதிய தரத்தை அமைக்குது. பயனர் நல்வாழ்வு, நிலைத்தன்மை மற்றும் நீடிச்சுழைப்பு ஸ்பெக்ஸ் விட மேலானது. மேலும் சிந்தனையுடன் கூடிய பொங்கல் வரும் எதிர்பார்க்கலாம். ஆனா இதுவற்றுடன் உணவு பூர்வமான தொடர்பு தனித்துவமானது. அதன் மரபு ஒரு புதிய தலைமுறைக்கு பாதுகாப்பானது. ஒரு பழம்பொருளாக அல்ல, ஒரு பொருத்தமான துடிப்பான தயாரிப்பா. ஹின்லம் 100 நமக்கு நினைவூட்டுகிறது.
தொழில்நுட்பம் நம்மை இணைக்க வேண்டும், நம்மை உட்கொள்ளக்கூடாது. புராண கதை மீண்டும் வந்துவிட்டது. அது நிலச்சிருக்க இங்கே உள்ளது.